விஜய் சார், நீங்க சிஎம் ஆனதுக்கு முக்கியமான காரணமே குழந்தைங்களாகிய நாங்க தான். ஆனா கோயம்புத்தூர் சூலூர்ல 10 வயது தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு நீங்க என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? தெரிய படத்துல ஒரு வில்லனை பிரிட்ஜு கீழே வச்சு செஞ்சிருப்பீங்கல்ல, 360 டிகிரி கேமரா கூட ஒன்னு ரொட்டேட் ஆகுமே, அது ரீல். இது ரியல்ல நடந்திருக்கு. எங்களுக்கு ரியல் ஹீரோ நீங்க தான். அதே மாதிரி தண்டனை இங்கேயும் கிடைக்கணும். அடுத்தவன் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு யோசிக்கணும். நீங்க எங்களுக்காக பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் மாணவி பாலியல் கொலை வழக்கில் தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தண்டனை விவரம் வெளியாக இருக்கிறது. தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடியதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவு. தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க போன போட்டு வர சொல்லுங்க.